40 நாங்க தான் ஜெயிப்போம்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. அவர் வீட்டுல வந்து ஸ்லேட் எடுத்து 40-40 இத போட்டு அவர் பாத்துருக்காரு. முதலமைச்சர் தொடர்ந்து பேசும்போதெல்லாம் அதிமுகவை பிரிச்சது பாஜக தான், சசிகலாவை சரி கணக்கு நடவடிக்கை இருக்கும் எல்லாமே பாஜக தான், அதிமுக ஒரு உடைப்பை நோக்கத்தோட செயல்படுறதா சொல்றாரு. அந்த அளவுக்கு அதிமுக பலகீனமா இருக்குதான். அவரு கண்ணுக்குதான் காண்பவர், அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அவருக்குதான் வந்து அவங்க அப்பா மஞ்சள் துண்டு போட்டு இருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி அதை மறந்துட்டாங்க மக்கள். நாம ஞாபகப்படுத்துறாங்க மஞ்சள் துண்டு போட்டு தெரியல அந்த மாதிரி காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அதுக்கு அவருடைய கண்ணில்தான் தோழர். அது கட்சியை பொறுத்தாலும் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டரோட கோச்சாரோட தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு வெளிச்சாடை போட்டு இருக்கு. அதனால கட்சியில எந்த பிளவும் கிடையாது, எந்த ஒரு பிரிசலும் கிடையாது, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு எதுவுமே கிடையாது. அது அவங்களுடைய பார்வை அது மாதிரி. அதனால டிடிவியும் சரி, அதே போல சசிகலாவும் சரி. நானும் நேற்றே அந்த கேள்வி சொன்னேன். அப்புறம் லேட் ஸ்டாலின், நான் சொன்னது அதுதானே. நான் சொன்ன பிறகுதான் ஸ்டாலின் வாய் தருகிறாரு. நானும் அதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னீங்க டிடிவி, அப்புறம் வந்து ஏன் வந்து மதவ சக்தி சொன்னீங்க. இப்ப நீங்க அவங்களோட ஓபிஎஸ் போய் சேர்த்துட்டு அவர் நாளைக்கு பிஜேபி தலைவர் ஆயிடுவாரு, டிடிவி பிஜேபி பொதுச் செயலாளர் ஆயிடுவாரு, அண்ணாமலை ஓரம் கட்டுவாங்க. ஏன்னா இங்க வேலைக்கு ஆகாதுங்க, அதிமுக இடம் இல்லை அவங்களுக்கு. அதனால போய் அங்க போய் அவங்க வந்து லீடர் பிஜேபி பிரசிடண்டோ ஒரு கோச்செல்லாம் ஆகட்டும், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிடுறேன். சரிதானே? அண்ணாமலை வந்து எலெக்ஷன் பிறகு அது அவுட்டு, அவ்வளவுதான் அவருடைய கதை. சாப்டர் 2. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி பொறுத்தவரை அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு, குறிப்பா வந்து பிஜேபி தான் வந்து அன்னைக்கு சரா போட்டு, ஏன்னா உண்மையிலும் தப்பு பண்ணிருக்கு. சரால பார்த்தா நம்ம தப்பு பண்ணிருக்கு. அதே போல கரப்ஷன், அது ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு மோசடி பேருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டோக்கன் 20 ரூபா கொடுத்து ஆர்கே நகர்ல மக்கள் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர்ல அவர் சுத்தமா காணா, எங்கேயும் ஆர்கே நகர்ல போக முடியாது. சரி, இவ்வளவு சேலஞ்ச் பண்றேன். கோவில்பட்டியில நிக்கணும் 2021 அவர் வந்து ஆர்கே போயிட்டு தானே. சரி, நான் ராயபுரத்தில் ஜெயிச்சேன், 5 தடவை ஜெயிச்சேன். 6வது தடவை அங்கதான் நின்று நானே எப்படி சொல்லி. அப்புறம் ஆனா 6வது நின்றல நிக்க வேண்டியதான். நீங்க பேஸ் பண்ண முடியாது, தேடுறாங்க மக்கள் அங்க. அப்படி எல்லாம் சீட்டிங் எல்லாம் பண்ணீங்க. நீ போய் வந்து ஒரு அதிமுக வந்து இவர் போய் இது பண்ணிட்டு வர்றாரு. அதனால ஒண்ணும் நடக்காது. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு பெனாவலியோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அதை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, காலில் விழுந்துருக்காரு. 2024 பிறகு 26 வந்து திமுக அதிமுக தலைமை இல்லாத அளவுக்கு பாமக தலைமையில ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ். இது வந்து ஒரு நூற்றாண்டு சிறந்த ஜோக்கா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சிரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் சிரிக்க வச்சிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இதெல்லாம் நடந்த விஷயமாவே அலைகள் ஓய்வுகளோ அலை ஓய்வு எந்த கடல்ல அது நடக்காத விஷயம். நாம இப்போ அதாவது 26 பத்தி நான் எப்ப பேச முடியாது. நான் பேசி 26 தான் பேச முடியாது. 24ல நான் ஸ்டேட்ல எந்த கூட்டணி இல்லை. ஆனா அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எங்க வந்து அதிகமா வந்து என்ன உங்களுக்கு தெரியல, நிலங்கள் வைட்டமின்பா இதெல்லாம் கிடைக்குதோ அங்கதான் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், அவங்க கட்சிக்காரங்களே தெரியும். அது அவருடைய செல்வாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அது பழைய விதியெல்லாம் கிடையாது. அந்த ஓட்டெல்லாம் கண்டிப்பா கட்சிக்கு பண்ணி போட்டலாம். பாஜக தேர்தல் சிஏ சட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பாஜக தேர்தல் சிஏ சட்டம் ஒரே நாடு அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்று எம்பிக்கு நாடாளுமன்ற அந்த சட்டம் ஆதரவு தெரிவிப்பாங்க. இல்ல, கண்டிப்பா இதை ஏற்றுக்க மாட்டோம். நாங்க அதான் சொன்னோம், சிஏ பொறுத்தவரை எந்த ஒரு இஸ்லாமிய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் கொள்ளப்படுத்த இயக்கம் பாதுகாப்பாளனாக இருக்கின்ற ஒரு இயக்கம் என்ன இருக்குன்னா அதை அமல்படுத்த விட மாட்டோம். 1. 2வது வந்து பொது சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. 2. 3வது என்ன கேட்டீங்க,
சிஏ சட்டம் ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் பல கேள்வி கேட்டிருக்கோம். சென்ட்ரல் லா கமிஷன்ல ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கோம். அவ்வளவு இருக்கா? ஒரே நேரத்தை தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு அதை சொல்லுங்க. நீங்க சும்மா சொல்லிட்டு போக கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அந்த கேள்விக்கு விடை சொல்றோம். அது பிறகு எங்க முடிவு சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கிடைக்காதவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு நான் தான் கேரண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியே வந்து நிறைவேற்றல, அப்புறம் என்ன இவர் கேரண்டி கொடுத்து என்ன நம்ப போறாங்க? அதனால இவர் கேரண்டி கொடுத்து யாரும் மக்கள் நம்புற மாதிரி இல்ல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நடக்கிறதுனால ஒரு ஆசை வார்த்தை மக்களை காட்டி ஏமாத்துற ஒரு மோசடி பேரொழிதான். ஏன்னா கல்வி கடன் ரத்து பண்ண ஏன் அந்த வாய் திறக்கல? பெட்ரோல் டீசலுக்கு வந்து 4 ரூபாய் குறை பண்ணீங்க, குறைச்சிங்க 4 ரூபாய் குறைக்கலையே. அதுக்கப்புறம் வந்து கேஸ் மானியம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கணுங்க, 100 ரூபாய் கொடுத்தீங்களா? நீங்க ஜிஎஸ்டி வரக்குள்ள பெட்ரோல் டீசல் கொண்டு வருதுன்னு சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? எவ்வளவு சொல்லலாம்? ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது மோசடி பேரொழிகள், ஏமாத்து பேரொழிகள் மக்களை வந்து வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக எப்படி வேணாலும் வந்து ஒரு நாட்பூசாம வாய் பூசாம பொய்யே மூலதனமா கொண்டு சொல்றதுல ஒரு கெட்டிக்கார புழு 8 நாளைக்குன்ற மாதிரி தேர்தலோட இவருடைய புழு முடிஞ்சிடும். அடிக்கடி அமைச்சர்கள் ரோட் ஷோ நிகழ்வுகளை கலந்துறாங்க. தேர்தலில் பாஜக அதிகரிக்க கூடுமா? அதனால ஒன்னும் அதிகரிக்காது. அதனால ஒரு தாக்கமும் இருக்காது. 13 தடவை ராஜீவ்காந்தி வந்தாரு, என்ன தாக்கம் இருந்தது? ராஜீவ்காந்தி சொல்லிட்டு இப்ப மோடி வந்தா மட்டும் வந்து பிஜேபி வந்துருப்பாங்க, ஒன்னும் வளராது. பிஜேபி வந்து அப்படியே வந்து இன்னும் வந்து அந்த லெவலுக்கு அந்த லெவல் மெயின்டைன் பண்ணாலும் அவங்க லெவல் என்ன ஒரு 5% அதுக்குள்ளதான் மெயின்டைன் ஆக முடியும். அதுக்கு மேல வேற யாராவது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக தொடர்ந்து மனு கொடுத்தது. பல்வேறு உதயநிதி பேசுவதை சுட்டிக்காட்டியோ, கரூர்ல மனிதர் மண்டு பட்டியல் அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியோ தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதிமுக தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து வருது. உதயநிதி பேச்சுக்கும் முதலமைச்சர் பேச்சுக்கும் என்ன பதில் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்? அதாவது ஒரு நாகரிகம் இருக்கணும். ஒரு அவங்க தோல்வியினுடைய அந்த பயத்துல இருக்கிற சூழ்நிலை நல்லா தெரியுது. அதனால வந்து கார்பாரா பேசுறது, தரங்கட்டு பேசுறது, நரக வார்த்தை யூஸ் பண்றது, இதெல்லாம் எப்படி வந்து தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணுது? ஏதோ தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பா தேர்தல் ஆணையத்துக்கு நடவடிக்கை எடுக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட்டிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காகித பூ மணக்காது.